நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த வெண்ணந்தூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே உள்ள அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் காலை முதலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வாக்குச்சாவடி மையத்தின் அருகே திமுக பேரூர் தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் அவரது தம்பி பிரபு ஆகியோர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த வெண்ணந்தூர் அதிமுக நிர்வாகி செல்வம் திமுகவினரிடம் கேட்டதாகவும் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் திமுக பேரூர் தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் அவரது தம்பி பிரபு ஆகிய இருவரும் அதிமுக நிர்வாகி செல்வத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளான அதிமுக நிர்வாகி செல்வம் திமுகவை சேர்ந்த இருவரையும் கைது செய்ய கோரி அதிமுக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கொளுத்தும் வெயிலில் திமுகவினரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ராசிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. பொதுமக்கள் சாரையாக வந்து வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள். நன்றவன் என்ற முறையிலே வாக்கு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பேரூராட்சியில் இருக்கின்ற திமுக நகர செயலாளர் அவரும் பேரூராட்சியில் இருக்கின்ற துணைத் தலைவரும் எஸ்பி பட்டு மாதேஷ் அவர்களும் பேரூராட்சி பூத்து கமிட்டிக்குள்ளே பூத் ஆபீஸ்க்குள்ளே சென்று அந்த உள்ளே வருகின்ற பொதுமக்களிடத்திலே உதயசூரியனுக்கு உதயசூரியன் வாக்களிக்க பப்படிக்கிலே கேட்டுக்கொண்டிருந்தார். மணிக்கணக்கில் கேட்டுக்கொண்டிருந்தார். அங்கேயே நின்று கொண்டிருந்தார். ஆனால் எந்த காவல்துறையும் தடுக்கவில்லை. நான் காவல்துறை அதிகாரத்திலே வாக்கு கேட்கட்டும், நான் வேளாண் சொல்லவில்லை, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே சென்று வெளியிலிருந்து கேட்கட்டும், உள்ளேயே கூட்டு நடக்கிடத்திலே கேட்கிறார்கள். சுற்றியும் காவல்துறை இருக்கிறீர்கள், இந்த கேட்க மாட்டேங்கிறீர்கள், கைசெய்து போய் கேளுங்க என்று சொல்லி எந்த காவல்துறையும் கேட்கவில்லை. நான் என்னால் தாங்க முடியவில்லை அவர் கேட்பதை பார்த்து. நான் பள்ளிக்கு வெளியே நின்று நான் வருகின்ற மக்களை நான் வாக்கு கேட்கவில்லை, என்னை அப்படியே கையெடுத்து கும்பிட்டேன், அவ்வளவுதான். அதை தாங்க முடியாமல் ஒரு காவல்துறை எடுத்து திமுக நகர செயலாளர் அவர் உடனே காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு அவனை வெளியே தள்ளுங்கள் அப்படி என்று அவனை வெளியே துரத்துங்க என்று சொன்னார். உடனே 5-6 காவல்துறை என்று வெளியிலே போ என்று இறங்கினார்கள். அவரை யாருமே எதுவுமே சொல்லவில்லை. நான் நகர மாட்டேன், முதல் அவரை போய் சொல்லுங்கள், என்னை அப்புறம் தான் நான் நகர்வேன் என்று சொன்னேன். ஆனால் அதை காலிலே கேட்டுக்கொண்டிருந்த திமுக நகர செயலாளர் ஒடியாந்து என் முகத்திலே ஓடி அறைந்தார். உடனே அவர் தம்பி அரசு பிறகு வந்து என்னை வயிற்றிலே வெட்டி உதைத்தார். நான் வந்து கீழே கல்லிலே உருவும் பொழுது என் கழக தோழர்கள் எல்லாம் என்னை தடுத்துக் கொண்டார்கள். இல்லை என்றால் என் உயிரை போயிருக்கும். அப்பொழுது உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், உன்னை கொலை செய்யாத விட மாட்டேன், உன்னை பாரா என்று மிக வேகமாக பேசினார்கள். நான் அமைதியாகத்தான் இருந்தேன். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு பக்கபலமாக துணையா இருந்தார்கள். அதை நான் தாங்கிக் கொள்ளவில்லை. நான் உடனே காவல்துறை அதிகாரத்தை திமுக உடந்தையா இருக்கிறீர்கள், நியாயம் இல்லை, ஒரு திமுக உடந்தையா இருக்கிற நியாயம் என்று சொன்னேன். ஆனால் மறுபடியும் என்னை தான் தட்டிக்கொண்டே போனார்கள். அவர் பேரூராட்சி மன்றத்தில் உள்ளே வைத்திருந்தார்கள். இதெல்லாம் வீடியோவில் பதிவாகியுள்ளது. பேரூராட்சி நிர்வாகம் மூலமாக காவல்துறை வைத்திருக்கிற சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதை எஸ்பி அவர்கள் உயர்த்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அனைத்து ஐஜி அவர்கள் எல்லாம் இந்த வீடியோவை நேரில் சென்று இந்த அரசு தலைவர் திமுக நகர செயலாளரை கைது செய்ய வேண்டும்.